நான் ஃபீவர்னு போஸ்ட் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி எப்படி இருக்கேன்னு கேட்டிருந்தீங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் யுவர் லவ். இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கேன். ஐம் குட் நவ். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த சுகாதார மையமில் போய் ப்ரெக்னென்ட் ஆனவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல, 5 மாதம் ஆச்சு, இன்னுமே நான் ரெஜிஸ்டர் பண்ணல. இப்போ போயிடலாம் அப்போ போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு டைமே வரல. ஸோ ஃபைனலி இன்றைக்கி போய் ரெஜிஸ்டர் பண்ணிடலான்ட்டு போனோம். எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்ளை பண்ணியே எனக்கு அமௌண்ட் எல்லாம் ஒன்றும் வரவே இல்லை. அந்த டைமில் இந்த கவர்மெண்ட் பேஸ்கெட் கொடுப்பாங்க இல்லையா, ப்ரெக்னென்சி பேஸ்கெட், அது கூட எனக்கு கிடைக்கல. ஸோ கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்துட்டேன். ஆனால் ஃபைனலி நாங்கள் இன்றைக்கி போனோம். அவங்க பாதி ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு திரும்ப என்ன டியூஸ்டே வான்னு சொல்லிட்டு நான் அமுச்சு விட்டுட்டாங்க. அதனால் நாங்கள் திரும்ப வந்துட்டோம். அப்புறம் ஸ்ரீனிக்கும் சைட்டு போக வேண்டியது இருந்தது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல, என் ஹஸ்பண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வீடுங்கள்லாம் வந்துட்டு கட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரோட சைட்டுக்கு போனோம். இதுதான் வந்து அவர் இப்போது கட்டின ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கிற பில்டிங். ஸோ போய் அங்கேயும் ஒரு எட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அது என்னமோ தெரியல, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கொஞ்சம் எனக்கு வெளியில் போகும்போது அந்த ஃபீவர்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் மெடிசன்ஸ்னு ஃபீவருக்கு எதுவுமே எடுத்துக்கலாம். பட் இந்த ப்ரெக்னன்சி டைமில் வேறு ஏதாவது ஹோம் ரெமெடி வந்து ஃபீவர் கோல்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை.